ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ரெனால்ட் குவிட் நிறுவனம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புதிய மாற்றத்தை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா வெறும் 4,00,000 மிக குறைந்த விலையில் ஏழை மக்களுக்கு ஏற்ற மாதிரியும் நடுத்தர மக்களுக்கு ஏற்ற மாதிரியும் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கார் எடுத்துகிட்டு வராங்க. ஜூலை 3ஆம் தேதி இதற்கான லான்ச் இருக்குது. இதனோட ஃபியூச்சர் என்ன, இதனோட டெக்னாலஜி என்ன மாதிரியான அப்டேட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க போன்ற முழுமையான தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய கார் சந்தையில் சிறிய மற்றும் மலிவு விலை கார்கள் எப்போதுமே வலுவான தேவை இருந்து வருகிறது. குறிப்பாக ஆரம்ப நிலை பிரிவு மக்கள் குறைந்த விலையில் உள்ள நல்ல மைலேஜ், எளிதான ஓட்டுதல் மற்றும் சிறந்த அம்சங்களை வழங்கும் கார்களை விரும்புகிறார்கள். இந்த பிரிவில் ரெனால்ட் நிறுவனம் தனது பிரபலமான காரான குவிட் புதிய ஃபேஸ்லிஃப்ட் செய்யப்பட்ட மாடலை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த புதிய ரெனால்ட் குவிட் பார்த்தீங்கன்னாக்கா ஜூலை 3ஆம் தேதி இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மேம்படுத்தப்பட்ட மாடலின் மூலம் வாடிக்கையாளர்கள் புதிய வடிவமைப்பு, புதிய அம்சங்கள் மற்றும் மேம்பட்ட தொழில்நுட்பத்தை வழங்குவதை இந்த நிறுவனத்தின் நோக்கமாக கொண்டுள்ளது. புதிய ரெனால்ட் குவிட் ஃபேஸ்லிஃப்ட் மிகப்பெரிய மாற்றம் அதன் வடிவமைப்பாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வடிவமைப்பை டிசைனை மாற்றிடுறாங்க. இந்த கார் முன்பை விட நவீனமான மற்றும் ஸ்டைலான தோற்றத்தை கொண்டிருக்கும். புதிய முன்பக்க கிரில், மேம்படுத்தப்பட்ட ஹெட்லாம்புகள் மற்றும் திருத்தப்பட்ட பம்பர் ஆகியவற்றை இதன் முன்பக்கத்தை மேலும் கவர்ச்சிகரமானது மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் வடிவமைப்பு வாடிக்கையாளர்கள் தற்போது விரும்பும் சற்றே எஸ்யூவி போன்ற உணர்வையும் பிரதிபலிக்கக்கூடும் சொல்லி கொடுத்துருக்காங்க. காரின் பின்புறத்திலும் சிறிய மாற்றங்கள் செய்யப்பட்டு அது மேலும் பிரீமியம் தோற்றத்தை கொடுக்குன்றாங்க. உட்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உட்புறத்திலும் பல மாற்றங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. புதிய ரெனால்ட் குவிட் காரின் இசை கேட்பதும், அழைப்பதும் மற்றும் வழியை சொல்லுவதும் எளிதாக்கும் வகையில் ஒரு பெரிய தொடுதிரை இன்ஸ்ட்ருமெண்ட்டில் சிஸ்டம் எடுத்துகிட்டு வருவாங்க. டச் ஸ்க்ரீன் இன்ஸ்ட்ருமெண்ட் சிஸ்டம் எடுத்துகிட்டு வராங்க. அது 10 இன்ச் இருக்கும். ஓட்டுநர் வேகம், எரிபொருள் நுகர்வு மற்றும் பிற முக்கிய தகவலை காட்டும் ஒரு டிஜிட்டல் திரையும் வழங்கப்படலாம் என சொல்லியிருக்காங்க. இருக்கை அனுபவத்தை மேலும் வசதியாக இனிமையாகவும் மாற்றும் வகையில் கேபினின் தரத்தை மேம்படுத்தப்பட்டுள்ளது. சிறப்பம்சங்கள் பொறுத்தவரை இது பல நவீன அம்சங்களை கொண்டிருக்கக்கூடும். ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்போன் போன்ற அம்சங்கள் உள்ள மொபைல் ஃபோனை காருடன் இணைப்பது எளிதாகவும், பின்புறம் பார்க்கிங் கேமரா, கனெக்ட் கார் அம்சங்கள் மற்றும் சில ஸ்மார்ட் தொழில்நுட்பங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன சொல்லியிருக்காங்க. பாதுகாப்பை பொறுத்தவரை இரட்டை ஏர்பேக்குகள், ABS மற்றும் EBT போன்ற அத்தியாவசிய பாதுகாப்பு அம்சங்கள் இடம்பெற்றுள்ளது. ஓடுதலை பாதுகாப்பதற்கான மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சொல்லியிருக்காங்க. வாகனத்தின் சக்தி பார்த்தீங்கன்னாக்கா என்ஜின் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் இருக்காது. முன்பு இருந்த 1 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் இதில் இடம்பெற வாய்ப்புள்ளது. இந்த இன்ஜின் மேனுவல் மற்றும் ஆட்டோமேட்டிக் 2 கியர்ஸ்கள் தொழில்நுட்பத்தில் வரப்போகுது. இன்ஜின் குறிப்பாக நகர போக்குவரத்தில் மிகவும் பொருத்தமானது மற்றும் நல்ல எரிபொருள் சிக்கனத்தையும் வழங்குகிறது. இந்த பிரிவில் உள்ள வாடிக்கையாளருக்கு மிகவும் முக்கியமானதாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த விலை எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ரெனால்ட் குவிட் 4.30 லட்சத்தில் எக்ஷோரூம் விலையில் அறிமுகமாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தங்கள் முதல் காரை வாங்குபவர்களுக்கு குறைந்த பட்ஜெட்டில் ஸ்டைலான மற்றும் அதிக வசதிகள் கொண்ட வாகனத்தை தேடுவதில் இந்த கார் ஒரு நல்ல தேர்வாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை சொல்லியிருக்காங்க. ரெனால்ட் குவிட் இன்றைக்கி தான் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி லான்ச் பண்ணுறாங்க. அது லான்ச் பண்ணதுக்கப்புறம் அதனோட ஃபெசிலிட்டி என்ன, அது எப்படி இருக்குது, என்னென்ற டீட்டெயில் முக்கியமான தகவல் எல்லாத்தையும் நம்ம ஷேர் பண்ணுறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கு நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.